ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கும் ஒரு பேய் கதை தான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த பேய் கதையில் வந்துட்டு மலேசியா நடந்த ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஸ்ருதிக்கு வந்துட்டு நியூ அட்மிஷன் வந்துட்டு கிடச்சிருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில். மலேசியா தான், ஆனால் நான் எந்த யூனிவர்சிட்டின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லலை. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்ருதி வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட கூட்டிக்கிட்டு, ஸோ கண்டிப்பாக ஓரியன்டேஷன்லாம் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ நல்லபடியாக அவங்களுக்கு ரெஜிஸ்டர் எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஹாஸ்டல் வந்துட்டு கிடைக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நிறையா நியூ ஸ்டூடெண்ட் நியூ ஜாயின் நிறைய பேர் இருந்தனால ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 4th ஃப்ளோரில் கிடச்சிருக்கு ஹாஸ்டல். ஆனால் அது வந்துட்டு 4th ஃப்ளோர், பட் கடைசியில் ஹூஜோங் சைட்டில். ஆனால் அந்த பொண்ணு மட்டும்தான் அது ரூமில். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அது ஹாஸ்டலோட இன்சார்ஜ் இருப்பாங்களே, ஸோ அவங்க சொல்கிறப்ப ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அவளோட ஓரியன்டேஷன் எல்லாமே முடிச்சுட்டு ஸோ அந்த ரூம்குள்ளே போகிறாள். ஸோ போகிறப்ப ஹாஸ்டல் கீழே வந்துட்டு வந்துட்டு பேர்லாம் எழுதி சைன்லாம் வச்சுட்டு ரூம் கீழெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிறாங்க. ஸோ போகிறப்ப மீமாங்களா ஹாஸ்டல்னால் தெரியாதா எப்படி இருக்கும்னு, டஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸ்ருதியோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மீமாங்க ஹாஸ்டலில் ரூல்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்துட்டு பாய்ஸ் வந்துட்டு போக முடியாது. ஸோ ஸ்ருதியோட அப்பா வந்துட்டு கீழே தான் இருந்தாங்க. ஸோ அம்மா தான் வந்துட்டு அவளுக்கு எல்லாம் ஹெல்ப்புமே பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்போ இருந்துமே அவங்க அம்மா வந்துட்டு மேலே வந்துட்டு விடலை. ஸோ ஸ்ருதி மட்டும்தான். ஸோ ஸ்ருதி என்ன பண்ணால் ஒண்டியாக 4th ஃப்ளோர் வரைக்கும் போய் ஏறி வந்து ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ கடைசியாக தான் வந்துட்டு ரூம் கதவு வந்துட்டு திறக்கிறான். ஸோ திறக்கிறப்ப அவள் பார்த்த விஷயம் போர்ச்லன் டால். அவள் வந்துட்டு போர்ச்லன் பொம்மையை வந்துட்டு பார்த்தா எங்கன்னா எக்ஸாக்ட்லி அட் த விண்டோ சைட். ஸோ பார்த்தோன்னே ஏன் இங்கே சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு போர்ச்லன் டால் இருக்கு அப்படின்னு வந்துட்டு அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டவுட் வந்துட்டு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறப்ப ஏன் போர்ச்லன் பொம்மை இங்கே இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப ஸோ அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க ஒருவேளை இதுக்கு முன்னுக்கு இருந்த அந்த பிள்ளைங்களோடையா இருக்கும், ஸோ விட்டுருக்கலாம் அப்படின்னு. ஸோ அவளும் வந்துட்டு சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் பெருசு பண்ணிகிட்டு இருக்காத, அது எடுத்து எங்கேயாச்சும் ஒரு மூலையில் வெய் அப்படி. ஸோ என்ன பண்ணுறா, அவளுக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்கா அவ்வளோ டப்பாலாம். ஸோ அந்த டப்பா மேலே வந்துட்டு அந்த போர்ஷன் பொம்மையை வந்துட்டு வைக்கிறான். ஸோ வைக்கிறப்ப ஸோ வச்சுட்டு நார்மலாக வந்துட்டு அவளோட வேலைலாம் பண்ணுறான். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அந்த நைட் வந்துட்டு நடக்குதுன்னா ஸோ நார்மலாக வந்துட்டு அவள் வந்துட்டு தூங்குறான். ஸோ தூங்குறப்ப மணி வந்துட்டு ஒரு 2 o'clock கிட்டே அவன் வந்துட்டு எழுந்திருக்கிறான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக. ஸோ எழுந்திருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா அந்த போர்ச்லன் பொம்மை வந்துட்டு அவள் டப்பா மேலே வச்சான சொன்னால அந்த பொம்மை வந்துட்டு அங்கே இல்லை. ஸோ இல்லைனால அவள் கூட தூக்கி ஆரம்பிச்சு நான் வந்துட்டு டப்பா மேலே தானே வச்சேன், எங்கே போச்சு அந்த போர்ச்லன் பொம்மை அப்படின்னு வந்துட்டு அவள் கூட கொஸ்டின் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சுற்றி மணிட்டு பார்க்குறான். கடைசியில் பார்த்தா அது விண்டோ சைட்டில் எங்கே இருந்துச்சோ ஃபர்ஸ்ட் டைம் அவள் எங்கே பார்த்தாலும் அங்கேயே தான் அந்த போர்ச்லன் பொம்மை மறுபடியும் இருந்திருக்கு. எங்கே அந்த விண்டோ சைட்டில். ஸோ விண்டோ சைட்டில் வந்துட்டு பார்த்தோன்னே ஒரு நான் தான் தூக்க காலகட்டத்தில் வந்துட்டு சிலாப்பா வச்சுட்டனோ அவளுக்கு வந்துட்டு ஒருவேளை நான் தூக்கத்துலேயே ரொம்ப டயர்டாகி நான் தான் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒருவேளை அப்படி இருக்கிறப்ப டயர்டில் நான் தான் அந்த விண்டோ சைட்டு வச்சிட்டேன் போல் அப்படின்னு நினச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துட்டு நார்மலாக தூங்கிட்டேன். த நெக்ஸ்ட் டே தான் அவளுக்கு வந்துட்டு சம்பவம் சாமர்த்தியம் எல்லாமே நடக்குது. என்ன நடக்குதுன்னா சொல்கிறப்ப எனக்கே பயமாக இருக்கே. என்ன நடக்குதுன்னா மறுநாள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா சொல்கிறேன். மறுநாள் வந்துட்டு நார்மலாக கிளாஸ்க்கு போகிறா வந்துடுறா, கிளாஸ்க்கு போயிட்டு வரா, கிளாஸ் போயிட்டு வந்துட்டோன்னே நார்மலாக வந்துட்டு இருக்கிறா. அண்ட் தென்
இந்த நைட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு தூங்குறான். அதே எக்ஸாக்ட்லி மணி வந்துட்டு 2 மணிக்கு வந்துட்டு அதுக்கு முன்னுக்கு ஓகே நான் ஸ்கிரிப்டை மறந்துட்டேன். ஓகே நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அந்த அந்த போஸ்டன் பொம்மையை வந்துட்டு ஒரு அவளோட அல்மாரி இருக்கும். ஸோ ஹாஸ்டலில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அல்மாரி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்களே. ஸோ அந்த அல்மாரியில் வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த போஸ்டன் பொம்மையை வந்துட்டு பூட்டி வைக்கிறான். உளுக்கு வந்துட்டு பூட்டிக்கிறான். ஸோ பூட்டிச்சிட்டோன்னே அவன் வந்துட்டு தூங்க போகிறான். ஸோ எக்ஸாக்ட்லி 2 o'clock. ஸோ 2 o'clock வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அந்த அந்த அல்மாரிலையும் சத்தம் கேட்குது. திறக்கிற சத்தம்லாம். ஸோ திறக்கிற சத்தம் வந்து கேட்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குது. ஸோ கேட்டோன்னே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு முழிப்பு வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் சத்தம் கேட்டாலே வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு ஏஞ்சிருவா சின்ன பிள்ளைலேருந்து. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு ஏஞ்சி லைட்டாக கண்ணு திறந்து பார்க்குறான். ஸோ பார்க்குறப்ப அந்த பொம்மை வந்துட்டு ஃபுல்லாக வெளியாகி ஸ்ருதி பக்கத்தில் நிற்கிது. ஸோ ஸ்ருதி பக்கத்தில் நின்று ஸ்ருதியை பார்த்து சிரிக்குதுங்க. இது வந்துட்டு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தருமாங்க. இது வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த இன்சிடென்ட்டை. ஸோ ஸ்ருதியை பார்த்து சிரிக்குது. ஸோ ஸ்ருதி வந்துட்டு அங்கேயே கதறி அவளுக்கு வந்துட்டு அங்கேயே கத்தி அப்புறம் அவன் கத்துறதை பார்த்துட்டு மிம்மா ஹாஸ்டலில் வந்துட்டு வார்டன் வரைக்கும் விஷயம் போய் ஸோ உஸ்தாத் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ரூமில் இதுக்கப்புறம் இருக்க வேண்டாம், ரூம் மாற்றுங்க இந்த பிள்ளையை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறப்ப அப்புறம் ஸ்ருதி வந்து கேட்குறேன் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸ்ருதியோட பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு சொல்லிட்டா. ஸோ ஸ்ருதியோட பேரண்ட்ஸும் வந்துட்டு உஸ்தாத்கிட்ட கேட்குறாங்க ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஏன் அந்த பொம்மை வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க, என் பொண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் தான் உஸ்தாத் வந்துட்டு உண்மையே சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி அந்த ரூமில் வந்துட்டு ஒரு சைனீஸ் பிள்ளை வந்துட்டு உயிரோடையே வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு இறந்ததாகவும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட ஆத்மா தான் வந்துட்டு அந்த போஸ்டன் பொம்மைக்குள்ளே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த போஸ்டன் பொம்மையோட கதை. ஸோ ஸ்ருதியை வந்துட்டு ரூம் மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்ருதி இப்போ டோட்டலி ஃபைன். ஸோ இதான் மலேசியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ இது வந்துட்டு யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது தானே. இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு கதை இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் அண்ட் லவ் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.